வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு 2 பேரும் கையை பிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. மோடி முதல்ல சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ராகுல் பேச இருக்கிறார். ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இனிமேல் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் அவையிலிருந்து குண்டுக்கட்டாக வெளியேற்றப்படுவார்கள் என்று பார்க்கலாம். ஓம் பிர்லா சஸ்பென்ஷன் புகழ் ஓம் பிர்லா 140 ஆப்போசிஷன் எம்பிஸை வெளியில அனுப்புறவரை கண்டினியூட்டின்னு மோடி சொல்றது என்னன்னா இந்த கண்டினியூட்டி தான். இப்ப ஆப்போசிஷன் கூடி இருக்கு. அப்போ அவர் அனுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. கோட்டா ஃபேக்டரி தெரியுமா உங்களுக்கு? கோட்டா வந்து எக்ஸாமினேஷன் லீக்குக்கு புகழ் பெற்றது. ஆமா, அதான் இவர் எம்பி. ஓம் பிர்லா அதுக்குதான் எம்பி. கோட்டா ஃபேக்டரின்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரியல் போட்டிருக்கான், பாருங்க தயவு செஞ்சு. எப்படி வந்து இந்த ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் பெரிய ஃப்ராடா நடக்குதுங்கிறத அந்த சீரியல்ல விளக்கியிருக்காங்க. கோட்டா புகழ். கூடுதலாக மாணவர்கள் அதிகமா தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நகரங்கள்ல கோட்டா ஒண்ணுங்க. ஓம் பிர்லா 2வது வாட்டி எம்பி. அவருக்கு 2 வாட்டி வாய்ப்பு, சபாநாயகராக இருக்கிறதுக்கு 2 வாட்டி வாய்ப்பு. என்ன காரணம்னா மோடி சொல்றத அவர் காலால் இடுகிற பணியை தலையால் செய்பவர், அவ்வளவுதான். தொண்டரடி பொடியாழ்வார். இல்லைன்னா என்ன கண்டினியூட்டி? அவர் என்ன சாதனை? அவரோட சபாநாயகர் டேம்ல என்ன சாதனை? செங்கோல் ஏந்திட்டு மோடி பின்னாடி போக ஓம் பிர்லா பின்னாடி நடந்து போனதுதான் சாதனை. ஒருத்தர் பதவி இருக்கும் போது நம்ம இவ்வளவு காட்டமா விமர்சிக்கணுமா சார்? வாழ்த்தி வரவேற்கலாம்ல. வாழ்த்திடுவோம். வரவேற்கிறதுக்கு முடியல இல்ல, வாழ்த்திடலாங்க. சரி, நீங்க 2 முறை எம்பியா இருந்தவங்களோட லிஸ்ட் நான் வச்சிருக்காங்க. அவங்க குவாலிட்டியை பாருங்க. 2 டைம்ஸ் எம்பி ஜிஎஸ் தில்லா எங்க காலகட்டாங்க. பல்ராம் ஜாக்கர், உங்களுக்கு பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பல்ராம் ஜாக்கர் எங்க காலகட்டாங்க. அவர் 2 டைம் கம்ப்ளீட் பண்ணாரு. பாலயோகி அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருங்க. 2 டைம் ஸ்பீக்கர். எம்ஏ ஐயாசாமி, அவர் எங்க காலத்துக்கு முந்தி எம்ஏ ஐயங்கார். அவரு எனக்கு அவரை பற்றிய பார்வைகள் எனக்கு இல்லை. ஆனா இந்த 3 பேரை பற்றிய பார்வைகள் என்னோட 45 வருஷ அனுபவத்துல எனக்கு இருக்கு. இவங்க தான் அந்த 2 டைம் ஸ்பீக்கரா இருந்து ஸ்பீக்கர் ரோலுக்கு புகழ் பெற்றுவாங்க. பாலயோகி சபையை நடத்தின பழைய வீடியோக்கள் ஏதாவது பாத்திருக்கீங்களா? இல்ல சார். அப்படி ப்ளீஸ் பண்ணி நடத்துவாருங்க. எதிர்கட்சி ரொம்ப மெஜாரிட்டி குறைவு. எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு குரல் எழுப்பும் போது ப்ளீஸ் 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 தான் சொல்லுவார். அவர் ப்ளீஸ் பாலயோகின்னு அவருக்கு பேரு. அப்படின்னு சொல்லி அமைதி ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு சபைய அவைத்தலைவராக இருந்து நடத்துபவரின் முக்கிய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆற்றுப்படுத்துதல், அமைதிப்படுத்துதல். ஜனநாயகத்துல வந்து ஒரு கூச்சல் இருக்கத்தான் செய்யும். அதான வைப்ரண்ட் டெமோக்ரஸி. எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு நீங்க அவையை நடத்த போறீங்கன்னா அது எப்படி வைப்ரண்ட் டெமோக்ரஸியா இருக்கும்? அதாவதுங்க, தேர்தல் நடந்ததெல்லாம் இது முதல் முறை இல்ல. 1952 முதல் தேர்தல், சபாநாயகர் தேர்தல், ஜவஹர்லால் காலம். என்ன, மாலவங்கர் வெர்சஸ் சாந்தாராம், VS சாந்தாராம் புகழ்பெற்ற திரைப்படத்துறையில ரொம்ப புகழ் பெற்றவர். அவரோட படங்கள் நிறைய படங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா ஓட்டெடுப்பு நடந்தது. மாலவங்காருக்கு 394 ஓட்டுன்னு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. எங்க காலகட்டத்துக்கு முந்தினது. எனக்கு என்னோட பார்வை வந்து பதிவுகளை படிக்கிறது தான். 67 எங்க காலகட்டம், காலேஜ் டேஸ், செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டார். சஞ்சீவ ரெட்டி வெர்சஸ் விஸ்வநாதன், தென்னட்டி விஸ்வநாதன் ரொம்ப புகழ்பெற்ற அரசியல்வாதி. சஞ்சீவ ரெட்டி பின்னாடி பெரிய பெரிய பதவிகளுக்கு எல்லாம் போனவர். தென்னட்டி விஸ்வநாதனை ப்ரொபோஸ் பண்ணது வாஜ்பாய். ஓட்டெடுப்பு நடந்தது 278 209. அதுக்கு பிறகு வந்து எமர்ஜென்சி காலகட்டம் 76. ஏற்கனவே இருந்த சபாநாயகர் வந்து அவர் மத்திய மந்திரி ஆயிட்டாரு. அதனால சபாநாயகர் பதவிக்கு புதிதாக ஒரு நியமனம் 76. அதாவது இன்பிட்வீன் டேர்ம்ல தான் அது நடந்தது. 71 தேர்தல், அதுக்கு பிறகு 77 தான் தேர்தல். சபாநாயகர், இன்னொரு சபாநாயகரை 76 நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்திரா காந்தி அம்மா ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஆனா பாரதிய ஜனசங்க சார்பாக டோக்கனா ஒருத்தரை நிறுத்தினாங்க. அவருக்கு 50 ஓட்டு கிட்ட கிடைச்சதுங்க. ஓட்டெடுப்பு நடந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஓட்டெடுப்பு நடத்தணும். ஜனநாயகத்துல அது முக்கியம். 2 முறை ஓட்டெடுப்பு நடக்கல. 2 முறையும் அரசுக்கு மெஜாரிட்டி இல்ல. இந்த முறையும் ஓட்டெடுப்பு நடக்கல. இந்த முறையும் அரசுக்கு மெஜாரிட்டி இல்ல.
இந்த 2 முறை எது தெரியுமா? 98 சரத்பவார். சரத்பவார் வந்து சங்கராவை முன்மொழிந்தாரு. வாஜ்பாய் வந்து பாலயோகியை முன்மொழிந்தாரு. இன்ஃபெக்சுவஸ்னு ஒரு தீர்மானத்தை தள்ளி விட்டுட்டு வாஜ்பாய் தீர்மானத்தை ஏத்துக்கிடுச்சு. ஓட்டெடுப்பு நடக்கல. வாஜ்பாய்க்கு எவ்வளவு உண்மையான நம்பர்னு நமக்கு தெரியாமலே போச்சு. 99 ஆட்சி கவுந்து போச்சு. அதே மாதிரி இன்னொரு 12வது லோக்சபாக அதுலயும் வந்து ஓட்டெடுப்பு நடக்கல. அதாவது வாய்ஸ் ஓட்லயே குரல் வாக்கெடுப்புல அது கூட நம்ம செய்யல. குரல் வாக்கெடுப்புலயே கதையை முடிச்சுட்டாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, உங்க மெஜாரிட்டி பேர்லயோ உங்க நம்பர் பேர்லயோ நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஓட்டெடுப்பு நடத்த மாட்டீங்க. அதானே 293 பேர் என்டிஏக்கு இருக்கிறாங்க. ஜெகன் வேற ஆதரவு கிட்டத்தட்ட 300 வருவாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்துங்க. ஏன் நடத்தல? ஓட்டெடுப்பு நடத்தினா அது டிவிஷன் ஆயிரும். அவை வந்து பிளவுபட்டு நிக்க. இப்பதான் போட்டி வேட்பாளர் நிறுத்தியாச்சே. கருத்தொருமித்த இது இல்ல உடன்பாடு எட்டப்படவில்லைன்னா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல. அப்ப காங்கிரஸ் ஏன் சார் கேட்கல? டிவிஷன் ஆஃப் ஹவுஸ் கேட்டு ஏன் வந்து தனி வாக்கெடுப்பு கேட்கல? கேட்க முடியாது. என்ன காரணம்னா, புரோட்டம் ஸ்பீக்கர் எப்படி ரூலிங் கொடுத்தாரு தெரியுமா? ஆப்போசிஷன் முன்மொழிந்த தீர்மானம் இன்ஃப்ளெக்சுவஸ் ஆயிடுச்சு. எனவே பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு முடிச்சிட்டார்ல. எப்படி நீங்க கேட்பீங்க? கடைசி அப்ப பெரும்பான்மை தனக்கு இல்ல அப்படின்னு ராகுல் உணர்ந்துதான் மறுபடியும் சரி ஓகே அப்படின்னு ஓம் பிர்லாவை ஏத்துக்கிறாங்களா? வேற வழி இல்லையே. புரோட்டம் ஸ்பீக்கருக்கான ரோல் இதுல இல்ல. அதாவது ஸ்பீக்கருக்கு நிறைய ரோல் இருக்கு. புரோட்டம் ஸ்பீக்கரோட ரோல் ஒண்ணேதான். என்னன்னா பதவி பிரமாணம் செய்து வைத்தல் உறுப்பினர்களுக்கு இருக்கை எண் ஒதுக்கப்படல. இருக்கை கிடையாது. சோ நம்ம வந்து எலக்ட்ரானிக் முறையில ஓட்டெடுப்பு நடத்த முடியாது. சீட்டு கொடுத்தா ஓட்டெடுப்பு நடத்தணும். சீட்டே வந்து தயார் நிலைமையிலே வைக்கல. காலையில இருந்து அந்த சீட்டே இல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஓட்டெடுப்புல அவங்க நடத்த போறது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் கடைசியில வந்து மக்களுக்கே வந்து புரியல. எப்படியா தேர்ந்தெடுத்தாங்க? எல்லாம் ஓட்டு போடுவாங்க போல இருக்கு. ஸ்கூல்ல உங்க கையை தூக்குற மாதிரி ஒவ்வொரு எம்பியா எந்திரிச்சு கையை தூக்குவாங்கன்னு ஒரு நண்பர் சொன்னாரு. 543 எம்பியும் புரோட்டம் ஸ்பீக்கரை நீங்க யாருக்கு ஆதரவு அப்படின்னு கேட்டு கையை தூக்குவாங்க போல இருக்கு சார். ஏன்னா சீட்டு கிட்ட எதுவுமே கொடுக்கலையேன்னாங்க. அப்படித்தானே தெரிஞ்சது உண்மையிலேயே. அவர் சொன்னது தப்பு. ஓட்டெடுப்புக்கு தான் நீங்க ஏற்பாடே பண்ணலையே, அப்புறம் எப்படி ஓட்டெடுப்பு நடத்துவீங்க? அப்படி இல்லைன்னா டிவிஷன் ஆஃப் ஹவுஸ் போட்டு ஹெட் கவுண்டாவது எடுத்திருக்கலாம். அதுவும் நடக்கல. எதுவுமே நடக்கல. அதிகபட்சம் முதல்ல வாய்ஸ் ஓட்டுங்க. சாதாரண தீர்மானங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆதரிப்போர் ஆமன்க, எதிர்ப்போர் இல்லை என்க. இதானே இல்லை என்க. ஆமா. வாய்ஸ் ஓட்டு நிறைவேறியாச்சு. வாய்ஸ் ஓட்டு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க வந்து ஓட்டெடுப்பு நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், அப்புறம் ஓட்டெடுப்பு. ஓட்டெடுப்புல எலக்ட்ரானிக் ஓட்டெடுப்பு இல்லைன்னா சீட்டு ஓட்டெடுப்பு. இதுல எலக்ட்ரானிக் நடத்த முடியாது. சீட்டு ஓட்டெடுப்பு நடத்தணும். ஆனா மக்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை கொண்டே உட்கார வச்சாச்சு. சார், இப்ப இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் புரோட்டம் ஸ்பீக்கர் வந்து இன்ஃபெக்சுவஸ் அறிவிச்சதை வந்து எங்கேயுமே நம்ம கண்டெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதை பேசியதுனால எந்த தீர்வும் வரப்போறதும் இல்லைன்ற ஒரு நிலை வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ஏற்கனவே 5 வருஷம் கரெக்ட் சார். இப்போ அது ஒன்றும் வாஸ்தவம் தான் சார். இப்போ 5 வருஷம் இவர் வந்து கம்ப்ளீட்டா பவரை எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அபியூஸும் பண்ணிருக்காங்க. அந்த பவரை, ஸ்பீக்கர்ன்ற பவரை வந்து அபியூசிங் அண்ட் எக்ஸாஸ்டிங்ன்ற இடத்துல இருந்து அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஹவுஸ்ல வந்து சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஸ்பீக்கருக்கு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி அப்படின்றது கிடையாது. ஒரு அலையன்ஸா தான் இந்த ஸ்பீக்கரை வந்து இப்போ செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரப்படலாம், அல்லது அவருக்கு ஒத்துழைப்பு இல்லாத நிலை வரலாம். மீண்டும் இதே மாதிரியான சஸ்பென்ஷன் அண்ட் டிஸ்குவாலிபிகேஷனை இவரால் கண்டினியூ பண்ண முடியுமா சார்? முரட்டுத்தனமா கண்டினியூ பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபிக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அது நமக்கு வந்து செய்திகள் மூலமா தெளிவா தெரியுது. நீங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சு நுட்பமா கவனிச்சீங்கன்னா, ப்ரொபோஸ் பண்ணது செகண்ட் பண்ணது ரெண்டுலயுமே வந்து மோடி ஆதரவு எதிர்ப்புன்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான். ஆனா போக போக வரும். என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு 2 பிரிவு அங்க தெரியுது. மோடிக்கே யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு? ஆர்எஸ்எஸ் ஆதரவு நிலைப்பாடு உள்ள பிஜேபி எம்பிகள், ஆர்எஸ்எஸ் பெரிய அளவுக்கு ஆதரிக்காத அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேயே பயிற்சி பெறாத பிஜேபி எம்பிகள். ஓகே. ஒரு காலத்துலங்க மாநில தலைவரே ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றோர் தான் வர முடியும். இப்ப சமீபமா தமிழிசைக்கு அந்த பயிற்சி கிடையாது,
அண்ணாமலைக்கு அந்த பயிற்சி கிடையாது. சித்தாந்த ரீதியான பயிற்சி இல்ல. அப்புறம் எப்படி சித்தாந்தத்துல நம்பிக்கை வரும்? சித்தாந்தம் தப்புன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். பயிற்சி பெற்ற பிறகு தானே உங்களுக்கு திராவிட சித்தாந்தம் முழுமையா தெரியுமா? எப்படி தெரியும்? உங்க வயசு என்ன? எங்களுக்கு முழுமையா தெரியும். ஏன்னா நாங்க அதுல ஊறி வந்தோம். அப்ப எது திராவிட சித்தாந்தம், எது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானதுன்னு நான் யாருக்கு வேணாலும் என்னால அட்வைஸ் பண்ண முடியும். என்ன காரணம்? என்ன காரணம்னா பயிற்சி, முழுமையான பயிற்சி. அப்போ வலசாரி சித்தாந்தம், RSS சித்தாந்தம், அதுல முழுமையான பயிற்சி இருக்கிற பிஜேபி எம்பிக்கள் எவ்வளவு பேர் தேர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? 240ல பாதி கூட பாதிக்கு பாதியாது. அப்பன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்னங்க RSS என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுங்கிற மைண்ட் இருக்கும்ல. ஓகே, சிக்கலா தானே RSS அமைதி காக்குது. ஓகே, இதுவரைக்கும் பிரதமராக 3வது முறையாக நாட்டை வழிநடத்தக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு RSS எங்காவது ஒரு இடத்துல வாழ்த்தோ வரவேற்போ தெரிவிச்சிருக்கா? இதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காங்களா சார்? அப்போ ஆமா, வாஜ்பாய்க்கு. அது போக மோடி அவர்களுக்கு எதிரான கருத்துகள், ஆலோசனைகள் எல்லாம் வர வழங்கிட்டே இருக்காங்க. பணிவா நடந்துக்கிடணும், ராம பக்தரா இருந்தா பத்தாது, ராமர்கிட்ட கத்துக்க வேண்டிய குவாலிட்டி பணிவு, எதிர்வரும் மக்களை இனிதுடன் நோக்கி யாது நீர் என்ன குறை என்று கேட்பவன் ராமன். அதான் கம்பராமாயணம். யார் வந்தாலும் இனிதாக வரவேற்று, யாருங்க நீங்க, வீட்டுல எல்லாம் சௌக்கியமா, உங்க குறைபாடுகள் என்ன, அப்ப ராமராஜ்யம்னா ராமன் மாதிரி நீங்க நடந்துக்கிடணும்ல. ராமர் கோயிலே ஒழுகுது, என்ன சொல்றீங்க? ஏன் ஒழுகுதுன்னு யாருமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன் ஒழுகுதுன்னா கோயிலே கம்ப்ளீட் ஆகல, முதல் மலைக்கு அது ஒழுகுது. கருவறையில தண்ணி ஒளிஞ்சு விடவே சிஸ்டமே இல்லைங்கன்னு தலைமை பூசாரி தான் சொல்றாரு. நாங்க தாங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கோன்றாரு. இப்ப இந்த பூசலுக்கு மத்தியில கூரையே போடல, அதனாலதான் ஒழுகுறாங்க. கூரை போடாம ஏங்க திறந்தீங்க கோயில? ஒரு பக்கம் ராமர் கோயில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் RSS பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் 15 நாட்களுக்குள்ள சூழ்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது சார். இப்ப இதுல ஓம் பிர்லா எந்த தரப்பு? RSS ஆதரவு தரப்பா இல்ல மோடி ஆதரவு தரப்பா? மோடி ஆதரவு தரப்பு தாங்க. ஓகே, சரி, இதுல வெளிப்படையா நல்லா தெரியுது எதுன்னா, கண்டினியூட்டியா இருக்கிற எல்லா மந்திரிகள், ராஜ்நாத் சிங்ல இருந்து நிர்மலா சீதாராமன்ல இருந்து எல்லாருமே அவங்க எல்லாருமே மோடியோட வட்டம். அது நல்லா தெரியும், தெளிவா தெரியுது. இப்ப RSS பின்னணியில இருந்து வந்தவங்க தானே சார். இப்ப கட்கரியா இருக்கட்டும், ராஜ்நாத்தா இருக்கட்டும், எல்லாரும் RSS தானே சார். ஜெய்சங்கர் என்ன RSS பின்னணியில வந்தாரு? அவர் அபிஷியலுங்க. ஆமா, அவர் எப்படி RSS பின்னணியில வந்திருக்க முடியும்? ஏங்க, நம்ம கவர்னர் சொல்றாரு, நான் எமர்ஜென்சி காலத்துல எங்க ஹாஸ்டல்ல மிலிட்டரி பூந்து எங்களை எல்லாம் அடிச்சு வரட்டுச்சுங்க, நாங்க பொட்டி படிக்க கூட எடுக்க முடியாம வந்தோம்னு சொல்றாரு. அவர் 74ல PG முடிச்சிருக்காரு, 75ல எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. எந்த ஹாஸ்டல்ல மிலிட்டரி பூந்தது சொல்லுங்க? எந்த டேட்ல பூந்திருக்கும்? அவரோட பயோடேட்டா எடுத்து பாருங்க. 74 போஸ்ட் கிராஜுவேஷன், 76 IPS செலக்ஷன். அப்ப நடுவுல IPSக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு. IPS ஹாஸ்டலுக்குள்ள பூந்துதா போலீஸ் ஆர்மினா அது எப்படிங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆல் இந்தியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஹாஸ்டல், அதுக்குள்ள போலீஸ் எப்படி பூந்திருக்க முடியும்? 75 எமர்ஜென்சிங்க, 77 தேர்தல் எமர்ஜென்சி லிஃப்ட். ஸோ 21 மாசம் இருந்த எமர்ஜென்சி. அப்ப மோடி ஆதரவு நிலைப்பாடை வெளிப்படையா காட்டிக்க தானே அது சொல்றாரு. ஏன்னா அவருக்கு 5 வருஷம் டைம் முடிய போகுது. He wants another 5 years. அவர் எய்ம் பண்ணது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட். அது அஜித் தோவல் கண்டினியூட்டியில அவரே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டாரு. அப்படின்னா அதே கண்டினியூட்டில என்னையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி தானே வரலாற்றையே மாத்தி பேசுறாரு. இவர் என்ன செய்ய எதிர்பார்க்கிறாருன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபைடு நம்புறாரா சார்? அவரு ஏற்கனவே உதவி NSA இருந்திருக்காருல. ஓகே, அதனால இருப்பாங்க. அவர் IPS ஆபிசரா சர்வ் பண்ணிருக்காருல, கேரளா கேடர் IPS ஆபிசர் சர்வ் பண்ணிருக்காரு. குவாலிட்டி எல்லாம் இருக்கலாம், அதுக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. ஆனா மோடி ஆதரவு மோடி எதிர்ப்புன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில நீங்க எப்படி இவங்களை எல்லாம் பொருத்தி பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு கோடு நான் தரேன். அப்ப யாரெல்லாம் மோடிக்கு ஆதரவை நீட்டுறாங்களோ அவங்க எல்லாம் சர்வைவ் ஆயிடலாம். மோடி எமர்ஜென்சி திடீர்னு சொல்றாரு, எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனது காங்கிரஸ் கட்சி, அதாவது ராகுல் காந்தியோட பாட்டி கொண்டு வந்த எமர்ஜென்சியை இத்தனை வருஷம் கழிச்சு
அவரு ஞாபகப்படுத்துறாரு. எமர்ஜென்சி காலத்து தவறுகளுக்கெல்லாம் இங்க மெரினா பீச்ல தான் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க. நான் கவர் பண்ண நிகழ்ச்சியில அதுவும் ஒண்ணு. ஓகே. அந்த கதை முடிஞ்சு போச்சு. ம். ஆனா அவரு ஞாபகப்படுத்துறாரு. சரி, ஞாபகப்படுத்திட்டு வரலாறு. அன்னைக்கு தானே விபி சிங் பிறந்த நாள், அதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதானே. சரி, உடனே நம்ம கவர்னர் என்ன பண்றாரு? ஆமா ஆமா, எமர்ஜென்சி ரொம்ப மோசங்க, எங்களை எல்லாம் ஹாஸ்டல் விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. எந்த ஹாஸ்டல்ல நீங்க இருந்தீங்க? எந்த வருஷம் அது? எப்ப மிலிட்டரி எப்படிங்க ஹாஸ்டலுக்குள்ள வந்துச்சு? எமர்ஜென்சி காலத்திலேயே மிலிட்டரி எங்க வந்துச்சு? அப்ப என்ன, அதாவது மோடி என்ன சொல்றாரோ அத பக்காவா ஆமா ஆமான்னு சொன்னா உங்களுக்கு பதவியோ இல்லைன்னா எக்ஸ்டென்ஷனோ நிச்சயம். 5 10 வருஷம் இன்னொரு தொண்டர் அடிப்படை இங்க இருக்கிறாரு. பக்கா. இஃப் யூ வாண்ட் 5 more years, யூ பிளைண்ட்லி சப்போர்ட் நரேந்திர மோடி. அந்த சப்போர்ட்டர்ல ஒரு முக்கியமானவராக நமது ஓம் பிர்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். ரைட் சார். ஒரு பக்கம் அலிஜென்ஸ் டு மோடி, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் அலிஜென்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்களை உள்ள பார்க்க முடிகிறது. எப்படி அடுத்து நடைபெறவிருக்கின்ற குடியரசுத் தலைவர் உரை, அதன் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் எல்லாம் என்னவாக நடக்கிறது அப்படின்றத சபாநாயகர் பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே. நம்பிக்கையில்லா தீர்மானம்னு அதை சொல்ல முடியாதுங்க. அது அப்படியான ஒரு பொசிஷன் நம்மகிட்ட கிடையாது. சபாநாயகரை பதவி விலக கோரும் தீர்மானம், அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த சில மாதங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, ரைட். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய பிரேக்கிங்கான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.